ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே காரமாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியில் நம்ம கசூரி மேத்தி ஆட் பண்ணி செய்ய போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 5 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கட் பண்ண மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்ககிட்ட இந்த மிளகாத்தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கிலோ அளவுக்கு நண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நண்டை மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடி. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.